வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற மாடல் 4 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம மாடல் 1, 2, 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது வந்து புரியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். A sum of money doubles itself in 5 years. சரியா? A sum of money double itself in 4 years at compound interest. It will amount to 8 times itself at the same rate of interest சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டியில் 4 ஆண்டுகளில் பணம் இரட்டிப்பாகிறது. அதே வட்டி விகிதத்தில் 8 மடங்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது டபுள்னா 2 இப்படிதானே, 2 மடங்கு எத்தனை வருஷத்துல ஆகுதான்? 4 இயர்ஸ்ல மாறுதான். அப்படின்னா 8 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான் அந்த கொஸ்டின். என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு டைம் பீரியட் வந்து என்ன இருக்குன்னா 4 இயர்ஸ் இருக்கு அப்படிதானே. இங்க எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 8ஐயும் நீங்க 2 மடங்குல எழுதணும். சரியா? அப்ப என்ன பண்ணுவீங்க, 8 இந்த மாதிரி 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 2 8 திரும்ப போட்டிங்கன்னா 2 4. அப்போ நம்ம 8 எப்படி சொல்லலாம்? 2 கியூப்னு சொல்லலாமா? 2 × 2 × 2. அப்போ என்னது 2 கியூப், 2 கியூப்னு நம்ம சொல்லலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பவர்ல இருக்கிற இந்த 3ஐயும் இந்த இயரையும் நீங்க என்ன பண்ணா போதும்? மல்டிப்ளை பண்ணா போதும். சரி? அப்ப 3 × 4 என்ன கிடைக்கும்? 12 இயர்ஸ். அவ்வளவுதான், ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். 2 மடங்குனா 2 பவர்ல மாத்துங்க. 3 மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து 3 பவர்ல மாத்துங்க. ஸோ பவர்ல உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் தெரியுமா? அது வந்து இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரியா? இது ஒரு ஃபார்முலாவா நீங்க எழுதுறீங்க அப்படின்னா m டைம்ஸ் அப்படிதானே, அதான் 2 டைம்ஸ் m டைம்ஸ் வந்து ஒரு t இயர்ஸ்ல மாறுது அப்படின்னா அது வந்து நீங்க என்ன பண்ணணும்? m பவர் n டைம்ஸா மாத்தணும். m பவர் n டைம்ஸா மாத்துனீங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ்ல அது மாறும்? n × t. எத்தனை டைம்ஸ்ல மாறும்? n × t. இங்க இருக்கிற பவர்ல இருக்கிற எண்ணையும் இங்க இருக்கிற t என்ன பண்ணிப்பீங்க? மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. அது வந்து என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A sum borrowed under compound interest double itself in 10 years. Double na 2. 2 times எத்தனை வருஷத்துல மாறுதா? 10 இயர்ஸ்ல மாறுதா? When will it become fourfold of itself at the same rate of interest? Fourfold அர்த்தம் வந்து என்னது? 4 மடங்கா எத்தனை வருஷத்துல மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 4 மடங்கு நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதலாமா? அப்புறம் இது கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கிற பவரையும் இங்க இருக்கிற இயர் என்ன பண்ணிடுவீங்க? மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டா? அப்ப 2 × 10 என்ன கிடைக்கும் நமக்கு? 20 இயர்ஸ். அவ்வளவுதான். சரியா? சோ தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். A sum of money placed at compound interest double itself in 5 years. Double itself in 5 years. சரியா? Double itself in 5 years. In how many years it would amount to the 8 times of itself at the same rate of interest? ஸோ 8 டைம்ஸ் வந்து எவ்வளோ ஆகும் சொல்லி கேட்குறாங்க. அப்போ 8 டைம்ஸ் அப்படின்னா இது நீங்கள் என்ன எழுதுவீங்க? 2 பவர் 3ன்னு எழுதுவீங்க. அப்போ இந்த 3யும் இந்த 5 என்ன பண்ணால் போதும்? மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ எத்தனை வருஷத்துல மாறும்? 15 இயர்ஸில் அது மாறும். சரியா? ஸோ இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா, இல்லைன்னா இந்த மாதிரி டைம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. A sum of money becomes 1.331 times in 3 years as compound interest. The rate of interest என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 1.331 மடங்கு கூட்டு வட்டியாக மாறும் எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ n டைம்ஸ் இன் t years, n டைம்ஸ் இன் t yearsல மாறுது இப்படின்னு கொடுத்துட்டு, சரியா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ r = உங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n பவர் r பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n பவர் 1/t - 1 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க? 100 போட்டுருவீங்க. சரியா? ஸோ n டைம்ஸ் தான் இது. டீனா வந்து என்னது? இயர்ஸ். ஸோ இங்கே 1.331 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிதானே. அப்போ என்ன இருக்கிறது என்ன போடுவீங்க? 1.331 போடுவீங்க. சரியா? பவரில் என்ன போடுவீங்க? 1/3 போடுவீங்க. -1 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க? 100 போட்டுருவீங்க. 1/3 என்ன அர்த்தம்? ரூட் கியூப் ரூட் ஆஃப்
1.331 minus 1 into என்ன போடுவீங்க 100 போடுவீங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 1.331 வெளியில் எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும் 1.1 கிடைக்கும். ஸோ 1.1 minus 1 into 100. ஸோ 1.லேருந்து 1 கழிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0.1 into 100. ஸோ 0.1 into 100 நமக்கு எவ்வளோ இருக்கும் 10%. ஈஸியாகவே ஆன்சர் எடுத்துடலாம். நமக்கு தெரிய வேண்டியது வந்து என்னது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. At what rate percent per annum of compound interest will a sum of money become 4 times of itself in 2 years? சரியா? What rate percent R கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ R கேட்டாலே நமக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னது n power 1/t minus 1 into என்னது 100. என்ன கொடுத்துருக்காங்க sum of money become 4 times 4 மடங்கு. அப்போ என்னக்கு வந்து என்ன போடுவீங்க 4 போடுவீங்க in 2 years. t க்கு வந்து என்ன போடுவீங்க 2 போடுவீங்க. ஸோ 1/2 minus 1 into 100. ஸோ 1/2 னா என்ன அர்த்தம் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus 1 into 100. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 2. ஸோ 2 minus 1 into 100. ஸோ 2 minus 1 வந்து 1 தான் கிடைக்கும். ஸோ 1 into 100. ஸோ 100% வந்து என்ன ஆகும் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sum of rupees 12,000 deposited at compound interest. சரியா? Become double after 5 years. How much will it be after 20 years? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 5 வருஷத்துல அது வந்து 2 மடங்கு ஆகுதா அப்படின்னா 20 இயர்ஸ்ல எத்தனை மடங்கு ஆகும் அந்த அமௌண்ட்டை வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ 2 வருஷத்துல அது எத்தனை மடங்கு ஆகுதா 5 மடங்கு ஆகுதா. ஸோ 20 வருஷத்துல எத்தனை மடங்கு ஆகுது அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ இதோட வேல்யூ வந்து என்னது n into t. இல்லை t வந்து 5 நமக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன போட்டால் இந்த 20 கிடைக்கும் 4 போட்டால் தான் நமக்கு கண்டிப்பாக 20 கிடைக்கும். சரியா? அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 2 power 4 தான் கண்டிப்பாக இருக்கும். சரியா? அப்போ 2 power 4 அப்படின்னா எத்தனை மடங்கு 16 மடங்குன்னு அர்த்தம். சரியா? ஒரு மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 டைம் வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 16 டைம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 12 into 16. ஸோ 7 12 1 1 1 1 6 1 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் 2 6 2 8 1 9 1. சரியா? 192,000 நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இவ்வளோதான். இந்த 6 மாடல் கொஸ்டின்ஸும் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஸோ மாடல் 2ல் இருக்கிற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.